விட்டுட்டா போச்சு. Video by visualcityblogspot.com. இப்போ நான் உன்னை தூக்கி நிறுத்தினது இந்த மைண்ட் கண்ட்ரோலாலையும் இதாலையும் மட்டும். இது உன் பக்கம் போராட நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்க. அப்போ அவனை நீ ஜெயிச்சு எனக்கு எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுக்கணும் மகனே. இந்த ரிமோட் கண்ட்ரோல் கேம்ஸ் உண்மையிலே சூப்பரா இருக்கு. ஓ தம்பி, கொஞ்சம் பார்த்து கவனமா விளையாடுப்பா. கவனமா தான் இருக்கேன். என்ன என் காலை உடைக்கிறது இல்லையா? இனிமே நம்மால முடியாதுப்பா. உண்மையிலே எல்லா எனர்ஜியும் போயிடுச்சு. டிராகன் பூஸ்டர், நீ இந்த மாதிரியான தியாகங்கள் செய்ய வேண்டிய கடமைக்கு உட்பட்டிருக்க. ஏன்னா வேற யாருக்குமே இல்லாத அளவுக்கு சக்திகள் உனக்குள்ள இருக்கு. ஆனா நீ இன்னும் ஒண்ணு கத்துக்கணும். அது என்னன்னா, நீ எப்பவும் எதுக்கும் மனம் தளரக்கூடாது. கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்காம போராடணும். சரி வா, கோதாவுல குதிக்கலாம். உனக்கு இன்னும் நேரம் வரல. எல்லாரும் இதே தான் சொல்றீங்க. எனக்கு வயசு வரல, அந்த அளவுக்கு இன்னும் திறமை வளரல. ஒரே இம்சப்பா. நாங்க உன்னோட நல்லதுக்குத்தான் சொல்றோம். ஆனா ஒன்னு ஞாபகம் இருக்கட்டும், நீ எவ்வளவு பெரியவங்கிறது முக்கியம் இல்ல, உன்னோட நம்பிக்கை எந்த அளவுக்கு பெருசுன்றதா முக்கியம். உன்னை நான் பார்க்கும்போது உனக்குள்ள இருக்கிற தைரியம் தான் என் கண்ணுக்கு தெரியுது. அணிவகுக்க போகிறார்கள். அதோடு நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ரேசம் தொடங்க போகிறது. இங்கு நடக்கவிருக்கும் இந்த போட்டிக்கு ஒரு சிறப்பு விருந்தினரும் வந்திருக்கிறார். அவர்தான் நமது லார்ட் பெயின். ஆரம்பிக்கலாம். முதலில் சேலஞ்சர்ஸ். இவர் உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஏன்னா இவர் தான் டிராகன் அண்ட் குரூப்போட தலைவர், மார்கரெட் பெயின். இப்பொழுது அடுத்தபடியாக மக்களின் மனதில் ஆணி அடித்தாற் போல் உறுதியாக இருக்கும் நமது டிராகன் குரூசர் கும்பலின் தலைவர். பல வெற்றிகளை மட்டுமே கண்டு தோல்விகளையே கண்டிராத மாபெரும் வீரர் அவர் இதோ இப்பொழுது களத்திற்குள் குதித்து விட்டார். இந்த இருவருக்கும் இடையேதான் போட்டி நடக்கப் போகிறது. மிகவும் விறுவிறுப்பான போட்டி. போட்டியில் கீழே விழுபவர்கள் தோல்வியுற்றவர்களாக அர்த்தம். போட்டியாளர்களே, உங்களுக்கென நிர்ணயிக்கப்பட்ட இடத்தில் தயாராகுங்கள். அது மிகுந்த வலியை கொடுக்கும். இந்த முதல் சுற்றில் வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்படுபவர் மார்கரெட் பெயின். நமது போட்டியாளர்களே, இரண்டாவது சுற்றுக்கு தயாராகுங்கள். சாம்பியன் மண்ணை கவ்விவிட்டார். ஆகையால் வெற்றியாளர் யார் என்பதை இப்பொழுது நான் உறுதியாக சொல்ல போகிறேன். இந்த நகரத்தின் புது டிராகன் குழுவின் தலைவன்